வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு டிஎன்பிசிலேருந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ், அதாவது ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வு வந்து ரெக்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து இன்டர்வியூ எதுவுமே இல்லை. ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் நீங்கள் ஜஸ்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணாலே உங்களால் டேரெக்டாக போஸ்டிங்கில் ஜாயின் பண்ண முடியும். இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, அதில் என்னென்ன வேகன்சி இருக்குது, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அந்த முக்கியமான டேட்ஸ் என்ன, அதை மட்டும் நம்ம இங்கே பார்த்தலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு 26/7/2024 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஜூலை 26ஆம் தேதியிலேருந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 24/8/2024 கொடுத்துருக்காங்க. அதனால உங்களால் ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்க அப்ளை பண்ற போது ஏதாவது தப்பா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்றதுக்காக 2 டேட் கொடுத்துருக்காங்க. 28 ஆகஸ்ட் 2024 டு 30 ஆகஸ்ட் 2024. ஸோ இந்த 2 நாள்ல நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸாம் டேட்டுமே தெளிவாக கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் 1 தமிழ் தகுதி தேர்வு, பொதறிவு மற்றும் திறனறிவு மனக்கணக்கும் நுண்ணறிவும். இது வந்து 26/10/2024 நடக்குது. மார்னிங் செஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அவங்களோட சப்ஜெக்ட் பேப்பர் 2. இது வந்து 14/10/2024 டு 23/10/2024 வரைக்கும் நடக்குது. ஆனா 19 அக்டோபர் 2024, 20 அக்டோபர் 2024 இந்த 2 நாள் மட்டும் இல்லை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு நீங்க ஒன்லி ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு வழக்கு இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும். www.tnpcexam.in இந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணுங்க. உங்களோட OTR யூஸ் பண்ணி, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க. இதுல டோட்டலா 53 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 53க்குமே குவாலிஃபிகேஷன் வந்து ஒவ்வொன்றுக்குமே வேற மாதிரி இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, இந்த குவாலிஃபிகேஷனை மட்டும் உங்களுக்கு PDF நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணிடுறேன். இந்த குவாலிஃபிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி பாருங்க, உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு போஸ்ட் இருக்கும். ஸோ எல்லா போஸ்ட்டுமே இதுல ஓரளவு கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க அப்ளை பண்ணுங்க. பட் டிஎன்பிசி படிச்சாலே அப்ளை பண்றது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்ளை பண்ணி எக்ஸாம் வந்து நல்லபடியாக எழுதுங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.